அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, டிஎன்இபி 2025 நடந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் கள உதவியாளர் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற கேள்விதான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதுக்குண்டான ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷனா வீடியோ இருக்கும் போது, அதே மாதிரி போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா தேர்தல் காரணமா தள்ளி வைக்கிறாங்க அப்படி இப்படின்றத சொல்லியிருப்போம். ஆனா தேர்தல் காரணமா தள்ளி வைக்கிறனாலும் அவங்களோட ப்ராசஸா அவங்களே பண்ணுவாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இது முக்கியமா அவங்களோட ப்ராசஸை முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, என்னென்ன ஷெட்யூல் டைம் சொல்றாங்களோ அந்தந்த ஷெட்யூல் டைம்ல தான் கண்டிப்பா லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தேர்தல் காரணமாக இந்த வேலை நிக்குமா அப்படின்றது கண்டிப்பா டவுட்டுக்கு தான். சரிங்களா, தேர்தல் காரணமாக நிக்க கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. என்ன ப்ராசஸ் வேணா ஸ்லோ டவுன் ஆகும், ஆனா அவங்களுக்கு உண்டான ப்ராசஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது ஏப்ரல் 15. ஆனா இந்த அனௌன்ஸ்மெண்ட் பிரஸ் நோட்ல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 ரிசல்ட் ஆனது என்ன பண்ணிருக்காங்க, ஃபைனல் ரிசல்ட்டை மார்ச் 17 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப எலெக்ஷன் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால எந்த ஒர்க்கும் டிலே ஆகும் அப்படின்ற காரணம் கண்டிப்பா கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐடிஐ லெவல் 2 மார்ச் 2026 அப்படின்றது எந்த தேதிகள்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மார்ச் லாஸ்ட், கண்டிப்பா மார்ச் லாஸ்ட் எந்த தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிடுவாங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிட்டு 1 or 2 டேஸ்ல கண்டிப்பா ரிசல்ட் ஆனது எதிர்பார்க்கலாம். சார் அப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீ எப்ப சார் விடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி உங்களுக்கு 25 அல்லது 26 ஃபைனல் ஆன்சர் கீ எதிர்பார்க்கலாம். 27 ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 27 உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ 30 நீங்க ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ மாசத்தோட கடைசி நாட்கள்ல தாராளமா என்ன பண்ணலாம், நீங்க ஃபீல்ட் அசிஸ்டன்டோட ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். சரிங்களா சார், ஃபீல்ட் அசிஸ்டன்டோட ரிசல்ட் பிசிக்கலுக்கு எப்போ சார் கூப்பிடுவாங்கன்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை இந்த தேதிகளில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் கூடிய விரைவில் என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு பிசிக்கல் தேதியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ப இவங்க சொன்ன தேதிகளில் ஒவ்வொன்றையும் என்ன பண்ணிடுவாங்க, விட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பிசிக்கல் மேபி இப்போ மார்ச்ல வந்துருச்சு அப்படின்னா மேபி ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம், எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச அப்புறம் மேபி மே மந்த் உங்களுக்கு என்ன இருக்கலாம், பிசிக்கல் இருக்கிறதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி டிப்ளமோ ஐடிஐ லெவலோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கும் இந்த மாத கடைசியில, மார்ச் மாத கடைசியில அதுக்குள்ளான அறிவிப்பும் விடுவாங்க அப்படின்றத தாராளமா எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. அதுக்குள்ளான அப்டேட்டை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், அப்டேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு எதுவும் ப்ரிப்பேர் ஆனி அப்படின்னா நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி மெட்டீரியல் பிடிஎஃப் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்டல் வைஸா ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்யூஷன் கிளாஸஸ் வரப்போகிறது. ஸோ அது இந்த மாசம் கடைசி அல்லது ஏப்ரல் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு வீடியோவா வரும். ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கலுக்கு வரும், அடுத்து ட்ரிபிள் இசி, இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொண்டு வர போறோம். ஸோ அது போக ஜிஎஸ் தமிழ் கிளாஸஸ், ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு கொண்டு வர போறோம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. வேற எந்த டவுட்ஸ்னாலும் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி மறக்காம தொடர்ந்து அப்டேட்லயே இருங்க, நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ ரிசல்ட்டை கண்டிப்பா கூடிய விரைவில் நீங்க என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். ஸோ தயவு செய்து சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.